நியூ சோனி ஆல்ஃபா 7 மார்க் 4. ஸோ இதோட சார்ஜரும் ஒரு கேமரா பேக் ஃப்ரீயாக வருது. ஸோ பில்லோட வாரண்டியோடு எடுத்திருக்கோம். 3 years வாரண்டி இந்த பேக்கேஜ் மேலேயே போட்டிருக்காங்க. ஸோ பேக்கேஜை ஓப்பன் பண்ணோன்னா உள்ளே ஃபஸ்ட்டு கேமரா ஸ்ட்ராப் ஆல்ஃபா 7 மார்க் 4. ஸோ நீட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் இது ஒரு சார்ஜருக்கு போட அடாப்டரோட ஒரு கேபிள். அப்புறம் புக்லெட்ஸ் வழக்கம் போல், வாரண்டி கார்டு, மற்ற புக்லெட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ இதை தூக்கி ஓரமாக வச்சுருவோம். அடுத்தது இது வந்து டேட்டா கேபிள். இந்த டேட்டா கேபிள் ஒரு ஏசி அடாப்டர் கொடுத்துருப்பாங்க. அதோட கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த சார்ஜ் கேபிளுக்கு முன்னாடி எடுத்தோம்ல அதை ஒன்றா கனெக்ட் பண்ணி போர்ட்டில் அப்படியே சார்ஜ் போட்டுக்கலாம். பட் கேமராவோட பேட்டரியை வச்சு தான் சார்ஜ் போட முடியும். பேட்டரியை தனியாக வெளியே எடுத்து சார்ஜ் போட முடியாது. அதுக்கு பதிலாக தான் ஃப்ரீயாக அந்த சார்ஜர் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது கிட்டோட வர கிட் லென்ஸ். இதுக்கு வரக்கூடிய கிட் லென்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 28 to 70 mm f 3.5 to 5.6. ஒரு பேசிக் லென்ஸ் தான் இதோட வருது. பட் இது ஃபுல் ஃப்ரேம் பாடிக்கு வரக்கூடிய லென்ஸு. பிளாஸ்டிக் லென்ஸ் தான். குவாலிட்டி நல்லாவே இருக்கும். ஆனால் 55 mm டயாமீட்டரோட வந்திருக்கு. ஸோ இதோட ஒரு ஹூடும் வரும். ஃபுல் ஃப்ரேமோடது. சென்சார் சைஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும். இதில் பின்னாடி நல்லா பெருசாகவே கொடுத்துருக்குறாங்க. ஓகே, இதுக்கு 2 பக்கமும் கேப்பு ப்ளஸ் ஒரு ஹூடும் வந்திருக்கு. ஓரமாக வச்சுட்டு இப்போ இது வந்து தான் நான் சொன்னது அந்த ஏசி அடாப்டர் ஒன்று. ஸோ அந்த டேட்டா கேபிள் இதோட கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு எண்டை வந்துட்டு கேமராலையும் இன்னொரு எண்டை பவர் ப்ளக்லேயும் வந்துட்டு கனெக்ட் பண்ணி தான் சார்ஜ் பண்ணணும். இன்கேஸ் அந்த சார்ஜர் இல்லாமல் இந்த பேக்கேஜோடு எடுத்திருந்தோம் அப்படின்னா நமக்கு இது மட்டும்தான் சாய்ஸு, வேறு வழியே இல்லை சார்ஜ் போடுறதுக்கு. இதுதான் பேட்ரி. இது கூட வரக்கூடிய பேட்ரி லித்தியம் அயன் பேட்ரி தான். ஸோ ஃபைனலாக இப்போது பாடியை பார்த்துடலாம் எப்படி இருக்குதுன்னு. ஸோ இதுதான் நியூ ஆல்ஃபா 7 M4ஓட பாடி. இது ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமரா. பார்க்கவே நல்லா நீட்டாக லுக்காக, நல்ல க்ரிப்பெலாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. M3 விட இது நல்லாவே இருக்குது. க்ரிப்பு நல்லா பெருசாக. ஆட்டோ ஃபோக்கஸிங்கே கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகிருக்கு அதை விட. இதில் எக்ஸ்போசர் காம்பன்சேஷன் டயல் ஒன்று அந்த இடத்துல மேலே இருக்கும். இதில் அது எதுவுமே மென்ஷன் பண்ணலை. இது எப்படி வேணாலும் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம் நம்ம அந்த டயலை. ஸோ பட்டன்ஸ்லாம் நல்லாவே இருக்குது. அந்த கிளிக்கிங் ஃபீல், ஜாய்ஸ்டிக்கும் நல்லா இருக்குது ஸ்மூத்தாக. வீல்ஸ் 4 பக்கமும் பட்டனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அது வீல் தான் ரொட்டேட் பண்ணிக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா பட்டன்ஸுமே நல்லா இருக்குது. ஏஎஃப் ஆன் பட்டன் நல்லா பெருசாக நீட்டாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ பேக் பட்டன் ஃபோக்கஸ்க்குலாம் சூப்பராகவே இருக்குது. வியூ ஃபைண்டரும் நல்ல ஒரு குவாலிட்டியான வியூ ஃபைண்டர் தான் இருக்குது இதில். டிஸ்பிளே வந்து ஃபுல்லாக ஆர்டிகுலேட்டிங் ரொட்டேஷன் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஃபுல்லாகவே வெளியே எடுத்து ஃப்ளிப் அவுட் பண்ணிக்கலாம். ஃப்ளிப் அவுட் பண்ணி ரொட்டேட்டும் பண்ணிக்க முடியும். பாடி பிடிச்சோம்னாவே நல்லா அந்த ஒரு ஃபீல் இருக்குது. நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் பாடியை கையில் எடுக்கக்கூடிய அந்த ஒரு ஃபீல் வந்து கொடுக்குது. க்ரௌட் பாடி மாதிரி ஒரு பொம்மை கேமரா மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நல்லாவே இருக்குது. க்ரிப்பெல்லாம் நல்லா வெயிட்டாகவும் இருக்குது கேமரா.
ஸோ லென்ஸை மாட்டிடலாம். லென்ஸை மாட்டினதுக்கப்புறம் பேட்ரி போர்ட் பாருங்கள், பேட்டரியை உள்ளே மாட்டிக்கலாம். ஸோ பேட்ரி வந்து இதில் போட்டே வச்சோன்னா கேமரா ஹீட் ஆகுது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணி வைக்கிறது தான் சேஃபு. பாடியும் ஹீட் ஆகுது ப்ளஸ் பேட்டரியும் ட்ரெயின் ஆகிடுது. ஸோ யூஸ் பண்ணிவிட்டு பேட்டரியை ரிமூவ் பண்ணி வச்சிடணும். மெமரி கார்டு இந்த பேக்கோட வரல. மெமரி கார்டு வேணும்னா நம்ம தனியாக தான் வாங்கிக்கிற மாதிரி இருக்குது. ஸ்டார்டிங்லலாம் இதோட வந்துட்டு இருந்துச்சு, இப்போ வர்றது இல்லை. ஸோ இதுதான் அந்த சோனியோட ஃப்ரீயாக வரக்கூடிய சார்ஜ் அடாப்டரு. இது வந்து எக்ஸ்டர்னலாக வெளியே எடுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம் அந்த பேட்டரியை. ஒரு பேட்டரி, இப்போ 2 பேட்டரி வச்சுருக்கோம் அப்படின்னா ஒரு பேட்டரி அதில் சார்ஜில் போட்டு விட்டுட்டு இன்னொரு பேட்டரி எடுத்து தாராளமாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். பட்டு இவங்க பேக்கோடு கொடுத்துருக்க மெத்தடில் அது மாதிரி பண்ண முடியாது. வேணும்னா நம்மகிட்ட ஒரு பவர் பேங்க் இருந்துச்சுன்னா அதோட கனெக்ட் பண்ணி விட்டு சார்ஜ் போட்டுக்கிட்டே வேணாலும் ஷூட் பண்ணிக்க முடியும். பட் இது அப்படி இல்லை, வெளியே எடுத்து வச்சு இன்னொரு பேட்டரியை சார்ஜ் பண்ணிவிட்டு ஒரு பேட்டரி சார்ஜ் ஆனதை எடுத்து போட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ எக்ஸ்டர்னல் ஒரு அடாப்டர். இதில் வந்து மைக்ரோஃபோன் போர்ட் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதுதான் ஹெட்செட் போட்டு மைக்ரோஃபோன் சொல்லிக்கிற மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் மைக்ரோ யூஎஸ்பி இதுவும் இருக்குது, சி டைப்பு. ஸோ அப்புறம் ஃபைனலாக ஹெச்டிஎம்ஐ அவுட் ஒன்று கொடுத்துருக்கானுங்க. வீடியோ அவுட் எடுத்துக்கலாம். அதில் ஃபைனலாக மெமரி கார்டு செக்ஷனுக்கு வந்துட்டோம். இதில் வந்து புஷ் பண்ணி வெளியே எடுத்தோம்னாவே ஆட்டோமேட்டிக்காக டோர் ஓப்பன் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா 2 கார்டு போட்டுக்கலாம். 2 வந்து ஒன்று வந்து சிஎஸ் எக்ஸ்பிரஸ் கார்டும் அதில் சப்போர்ட்டபுள், அது கூட யூஹெச்எஸ் 2 கார்டும் போட்டுக்கலாம். அதுவே 2 பக்கமும் யூஹெச்எஸ் 2 கார்டும் போடணுன்னாலும் போட்டுக்கலாம். சிஎஸ் எக்ஸ்பிரஸ் கார்டு போட்டோன்னா அது கார்டே பயங்கர எக்ஸ்பென்ஸு, போட்டால் நல்லது. நல்லா ஸ்பீடாக வந்துட்டு நமக்கு ரைட் ஆகிறதுக்கெலாம் அந்த கார்டு யூஸ் ஆகும். சாம்பிளுக்கு ஒரு இமேஜ் எடுத்திருக்கேன், அதோட டீட்டெயில்ஸ் பாருங்களேன் எவ்வளோ க்ளீனாக. ஸோ இப்போ வந்து சுத்தமாக அந்த இடத்துல லைட்டு இல்லை, லைட்டு ரொம்ப கம்மியாக இருக்குது. அந்த இடத்துலையும் வந்துட்டு ஐஎஸ்ஓ கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கனால கொஞ்சம் நாய்ஸ் தெரியும். பட் க்ளீனாக விசிபிள் பார்க்க முடியுது இமேஜை. ஸோ இப்போ மெமரி கார்டு போட்டுக்கலாம். இது வந்து நான் அடிஷ்னலாக வாங்கியிருக்கேன், கேமராவோட வரல. ஸோ இது ஒரு 64 GB கார்டு. ஸோ மைனோஸ்லாம் நம்ம செட் பண்ணி வச்சுக்கலாம் நமக்கு ஏற்ற மாதிரி. வீடியோவிலையும் நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஆட்டோ ஃபோக்கஸிங்லாம் அட்டகாசமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுது. அனிமல் ஐயும் சரி, ஹியூமன் ஐயும் சரி, பேர்ட்ஸ் ஐயும் சரி, அது நீட்டாக ட்ராக் பண்ணுது. ஃபோக்கஸை மட்டும் பிடிச்சிருச்சு அப்படின்னா அது பாட்டுக்கு ஃபோக்கஸை விட்டு நகர்றதே கிடையாது. ஆட்டோ ஃபோக்கஸிங்கும் ரொம்ப அருமையாகவே இருக்குது இதில். ஸோ இது கூட வந்து நான் ஒரு லென்ஸ் வந்து எடுத்திருக்கேன். இது 90mm 2.8 லென்ஸு. இது மேக்ரோ சப்போர்ட்டபுள், இது சோனியோடது தான். லென்ஸையும் அன்பாக்சிங் பார்த்துருவோம். இது கூட புக்லெட்டு, இது கூட ஒரு அருமையாக ஒரு லெதர் கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க அந்த லென்ஸுக்கு. அது ரொம்பவே ஒரு ப்ரீமியம் லுக்காக இருக்குது. ஸோ இந்த லென்ஸு கூடயும் அந்த லென்ஸு ஒரு ஹூடு ஒன்று வருது. இதோட ஒரு ஃபோக்கஸ் லிமிட் ஸ்விட்ச் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்விட்சில் பார்த்தீங்கன்னா 3 லெவலாக அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஃபோக்கஸ் வந்துட்டு நமக்கு எந்த ரேஞ்சில் இருக்குங்கிறத பொறுத்து அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுட்டு ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து சீக்கிரமாக வந்து ஃபோக்கஸை ப்ரெடிக்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த லெவல் ஸ்விட்சு. ஸோ எந்த இன்ஃபினிட்டி ரேஞ்சில் இருக்குது அப்படின்னா தூரமாக இருக்கிற சப்ஜெக்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக,
மிடில் வச்சோம் அப்படின்னா அது இன்டர்மீடியட் டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய சப்ஜெக்டை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. ரொம்ப மினிமம் டிஸ்டன்ஸில் ஒரு சப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா, இன்கேஸ் இது மேக்ரோ அதெல்லாம் எடுக்க போகிறோம் அப்படின்னா, இந்த லிமிட் ஸ்விட்சை ரொம்ப மினிமம் ரேஞ்சுக்கு செட் பண்ணிவிட்டு ஃபோக்கஸ் பண்ணோம்னா அந்த சப்ஜெக்ட் ரொம்ப சீக்கிரமாகவே ஃபோக்கஸ் பண்ணிக்க முடியும். இதுதான் இது வந்துட்டு இப்போது மேனுவல் மோட் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு. இது வந்து ஆட்டோமேட்டிக் ஆட்டோ ஃபோக்கஸிங் பண்ணுறதுக்கு. முன்னாடி தள்ளி விட்டால் ஆட்டோ ஃபோக்கஸு, பின்னாடி இழுத்து விட்டால் மேனுவல் ஃபோக்கஸ்க்கு ஆகும். ஸோ இதுலேயும் ஒரு லென்ஸ் கேப் வருது, பேக் சைடும் ஒரு கேப் வரும். ஃபைனலாக ஹூடு மாட்டினா இதோட லுக் இப்படி தான் இருக்கும். பாடியோடு மாட்டும்போது நல்லா பெருசாக நல்லாவே இருக்குது கேமரா. ஸோ இதில் எடுத்த சாம்பிள் இமேஜஸ்லாம், அப்புறம் அந்த குருவிங்க இதெல்லாம் எடுத்திருக்கேன் இல்லையா, அது அப்புறம் ஃபிஷ் டேங்கில் இருக்கிற என்னோடய டிஸ்கஸ் ஃபிஷ்ஷை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருப்பேன். நார்மலாக இது வந்துட்டு வித்தவுட் லைட்டில் எடுத்தது தான். ஃப்ளாஷ்லாம் எதுவுமே ஃபயர் பண்ணாமல் எடுத்த ஒரு அவைலபிள் லைட்டில் எடுத்த ஃபோட்டோஸ் தான் எல்லாமே. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபிஷ்ஷுலேயே வந்துட்டு சில இது வந்து ரொம்ப க்ளோஸாக மேக்ரோவில் ட்ரை பண்ணியிருப்பேன். அதெல்லாம் ரொம்பவே அதோட ஸ்கின் டெக்ஸ்சர்லாம் டீட்டெயிலாக தெரியும். ஸோ இதெல்லாம் வந்து மேக்ரோவில் ரொம்ப க்ளோஸில் போய் எடுத்த ஃபோட்டோஸ். அப்புறம் ஃபைனலாக அவுட்டோரில் ஒரு ஜிம் காம்படிஷன் நடந்தது, அதில் போயிட்டு ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அந்த ஃபோட்டோஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ இதுதான் இந்த லென்ஸோட ரிசல்ட். 90mm 2.8 மேக்ரோ லென்ஸில் எடுத்த இமேஜஸ் இது எல்லாமே. ஸோ அதோட ரிசல்ட் தான் நீங்கள் பார்க்குறீங்க. கிட் லென்ஸை போட்டு நான் இந்த ஃபோட்டோஸும் இன்னும் ட்ரை பண்ணலை. அதில் ரிசல்ட்டு ஆவரேஜாக தான் இருக்கும், அதனால் அது எடுக்கலை. மேபி வைடு தேவைப்பட்டுச்சுன்னா கிட் லென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது குரூப்பு அந்த மாதிரி எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு அது வச்சுருக்கேன். ஈவெண்ட்டில் ஏதாவது குரூப் எடுக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை யூஸ் பண்ணிக்கலாம்.